ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு 4 தக்காளி தண்ணியில் போட்டு நல்லா அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். இந்த சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றி 2 வரமிளகா, 2 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு மிளகு, ஒரு பூண்டு உரிச்சு வச்சு இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி கொதிச்சிச்சு. இதை எடுத்து தோல் உரிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. தக்காளி மேல் தோலாம் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அரைச்சிட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன். அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு காமிக்கிறேங்க. எண்ணெய் காமிச்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகா மிக்சியில் அரைச்சதையும் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் கொஞ்சம், தக்காளி அரைச்சது அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளி ஊற வச்சது கரைச்சி ஊற்றிடுறேங்க. புளி கரைச்சி ஊற்றி தண்ணியும் புளியும் கலந்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், தாளிச்சிட்டேன். இது கொதி வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரசம் நுர தள்ளிடுச்சுங்க. பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் நுர தள்ளிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது சுட சுட சாப்பாடில் போட்டு வறுத்து துண்டு மீன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.